இந்த காலை தியான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இனிமையான இயேசு கிறிஸ்துவின் இனிய வாழ்த்துக்கள். இன்று உங்களோடு கூட உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடும் மாந்தர் என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடும் மாந்தர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு சுவாமி தெய்வமாகிய அவர் மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு மானிடனாய் வந்தார். ஏறக்குறைய 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். மனுக்குலத்தை மீட்கவென்று வந்த மீட்பராய் அவர் இருந்தபடியினாலே அவர் செய்யாத காரியங்களுக்காக, ஆனால் நாம் செய்த பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டு அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவ கடனை செலுத்தி தீர்த்து இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்தார். லூக்கா என்கிறதான பக்தன் தன்னுடைய இயேசுவை குறித்த சுயசரிதை அல்லது இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறை எழுதும் பொழுது தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களிலே அவர் இப்படி குறிப்பிடுகிறார். இப்பொழுது இயேசு மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து விட்டார். ஆனால் இதை அறியாத ஸ்திரீகள் கல்லறை அண்டைக்கு போய் அவருடைய மரித்த சரீரத்தினுடைய இருந்து துர்நாற்றம் வராதபடி வாசனை திரவியங்களை போட வேண்டும் என்கிறதான நோக்கத்தோடு கூட அங்கே வருகிறார்கள். வரும்பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அங்கே வந்த பொழுது அங்கே அவரை காணவில்லை, அவருடைய சரீரம் அங்கே இல்லை. ஆகவே அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, இது இந்த 2 தேவ தூதர்கள் அந்த கல்லறைக்குள்ளே இயேசுவுக்கு பதிலாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த 2 தூதர்களும் அவர்களை நோக்கி சொன்ன காரியம் இதுதான்: உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நீங்கள் ஒரு மரித்த இயேசுவின் சர்ரத்தை பார்க்க வந்திருக்கிறீர்கள். ஒரு அழுகி போகிற சர்ரத்தை நீங்கள் பார்க்க வந்திருக்கிறீர்கள். ஆனால் அதனால் தான் நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர் சொன்னபடி அவர் உயிரோடு எழுந்தார். அவர் மரித்தார் உண்மை, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் உண்மை. ஆனால் இப்பொழுது அவர் இங்கே இல்லை. ஏனென்றால் அவர் மீண்டும் உயிர் பெற்று அவர் எழுந்து சென்று விட்டார் என்று அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆகவே நீங்கள் மரித்தோரிடத்திலே, மரித்தோர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே இயேசுவை தப்பாக தேடி வந்திருக்கிறீர்கள். அவர் மரித்த தெய்வம் அல்ல. அவர் மரித்தார் உண்மைதான், ஆனால் மரணத்தை ஜெயமாக வென்ற ஒரு தெய்வமாக இருக்கிறபடினால் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த வெற்றியின் செய்தியை அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். இந்த செய்தியின் மூலமாய் பின்பு நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களே, ஆனால் அவர்கள் ஓடிப்போய் மற்ற சீஷரிடத்திலே சொல்ல, மற்ற சீஷர்களும் பின்பு படிப்படியாக இந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து கிரகித்து அதை அவர்களுக்கு முழுமையாய் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு தரிசனமான இயேசுவின் மூலமாக அவர்கள் உயிர் மீட்சி அடைந்து இன்றைக்கும் எங்களுக்கு உயிரோட்டம் உள்ள அந்த சத்தியத்தை, அந்த செய்தியை எங்களுக்கும் அவர்கள் அறிவித்து சென்றார்கள். அதனால் தான் பரம்பரையாக அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவர் பரலோகத்தில் மாத்திரமல்ல, எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, அவரை விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் என்கிற அந்த பெரிதான செய்தி அன்றைக்கு அந்த காரியத்தை நேரடியாய் கண்ட அனுபவித்த சாட்சிகளின் மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு மரித்தார். ஆனால் அந்த இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு அவர் வெற்றி வீரனாக, வெற்றியின் நாயகராக, ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தனாக, எல்லா முழங்கால்களும் அவருடைய நாமத்துக்கு முன்பதாக முடக்கப்படக்கூடிய உயர்ந்த நாமம் உள்ளவராக, உன்னதராக அந்த இயேசு இன்றைக்கு இருக்கின்றார். அவர் மரித்தார், ஆனால் உயிரோடு
எழுந்தார். இன்றைக்கு அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் எங்களுக்கு என்ன லாபம், எங்களுக்கு வந்திருக்கிறதான லாபம் என்ன? வேதாகமம் பல காரியங்களை எங்களுக்கு சொல்லுகிறது. வெறுமையான கல்லறை அங்கே இருப்பது, இன்றைக்கும் பல பக்தர்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும் பொழுது அவரை வைத்து அவரை அடக்கம் பண்ண கல்லறையை போய் பார்க்கிறார்கள். இன்றைக்கும் அந்த கல்லறை திறந்திருக்கிறது. அது வெறுமையாய் இருக்கிறது. ஏனென்றால் அது வெற்றியின் முழக்கத்தை, இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்று சான்று பகருகின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது அவருடைய உயிர்த்தெழுதல். லூக்கா 24:6 நாங்கள் அதை காண்கின்றோம். அருமையானவர்களே, அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினால் நமக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஏனென்றால் என் ஆண்டவர் மரித்தார், ஆனால் மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை, கல்லறை அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. அவர் ஜீவனுள்ளவராய் இன்றைக்கு இருக்கிறபடினாலே நான் நம்பிக்கையோடு கூட அந்த ஜீவனுள்ள தேவனிடத்திலே நான் போக முடியும் என்று அங்கே 1 பேதுரு 1:3 எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்தபடியினாலே எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய சிருஷ்டியை, ஒரு புதிய வாழ்க்கையை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். பழைய பாவமான வாழ்க்கை எங்களை விட்டு ஒளிந்து போய் அந்த உயிருள்ள தெய்வத்தின் மூலமாக பாவத்திற்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இரத்தம் சிந்தி நம்முடைய கடன்களை அவர் கொடுத்து தீர்த்து இன்றைக்கு வெற்றி உள்ளவராய் அவர் உயிரோடு இருக்கிறபடியினாலே அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தின் நிமித்தமாய் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 5:17 எங்களுக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உயிருள்ளவராய் இருக்கிறபடியினால் நானும் நீங்களும் அவர் பாவத்தை எப்படி மேற்கொண்டாரோ அதுபோல அவருடைய பலத்தினாலே நாங்கள் பாவத்தை மேற்கொள்ள, பாவத்தை வெற்றி பெற, பாவத்தை விட்டு விலகி ஒரு புதிய ஜீவனுக்குள்ளே கடந்து போக, பாவத்தின் மேல் நாங்கள் அதிகாரம் செலுத்தி பாவத்தை புறம்பே தள்ளத்தக்கதான ஒரு பலன் எங்களுக்கு அவர் மூலமாய் கிடைத்திருக்கிறது என்று அங்கே 1 கொரிந்தியர் 15:57 எங்களுக்கு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, யோவான் 14:19 நாங்கள் வாசிக்கிறோம், இயேசு உயிரோடு கூட எழுந்தபடினாலே அவர் இன்றைக்கு சதா கால ஜீவனுள்ளவராய் அவர் இருக்கிறது போல அவர் இருக்கிற இடத்திலே எங்களையும் அழைத்து சென்று அவர் வைத்துக் கொள்ளப் போகிறபடினாலே எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் அல்லது நித்திய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக. அது மாத்திரமல்ல, யோவான் 11:25 அவர் உயிரோடு கூட எழுந்தபடினாலே இன்றைக்கு அந்த தெய்வம் உயிருள்ளவராய் இருக்கிறபடினாலே நமக்கு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கடந்து வந்திருக்கிறது. ஆகையினால் அந்த உயிருள்ள தெய்வம் எங்களுக்கு இப்பேற்பட்டதான நன்மையான காரியங்களை தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் எங்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறபடியினாலே அந்த தெய்வத்தை நாம் பின்பற்றி அந்த உயிருள்ள தெய்வத்தை நாங்கள் நாடி உறுதியாய் பற்றி கொண்டு அந்த உயிருள்ளவரை, அந்த உயிரை எங்களுக்கு தந்தவரை, எங்களுக்காக அந்த உயிரை தந்து இன்றைக்கு எங்களை ஜீவனுள்ளவராய் மாற்றின அவரை பின்பற்றுவோமா? உண்மை உள்ளவர்களாய் இருப்போமா? அவருக்காய் ஓடுவோமா? அவருடைய அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தை மரித்து விட்டார், அவருடைய சகாப்தம் முடிந்து விட்டது என்ற ஒரு தப்பான எண்ணத்தோடு கூட ஜீவிக்காமல் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம் மரித்தோரிடத்திலே தேளாமல் அவர் உயிரோடு இருக்கிறார், ஆகவே எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த இயேசுவை நோக்கி ஓடுவோம், அவருடைய கரத்தை பற்றி கொள்வோம், அவருக்கு முற்றுமாய் எங்களை அர்ப்பணிப்போம். அந்த உயிருள்ள இயேசுவை குறித்து, அந்த உயிரோடு எழுந்த இயேசுவை குறித்து சீஷர்கள் அறிவிக்கும் பொழுது சொன்னார்கள், அவர் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். ஏனென்றால் அவரை நாங்கள் கண்டோம், அவரை அனுபவித்தோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீயும் நானும் அதே நிலைமையிலே அதை சொல்லக்கூடியதாக, சாட்சியாய் அறிவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்படி நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் உடையவர்களாய் இருந்தால் நாம் தைரியமாய் சொல்ல முடியும், அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவனுள்ளவர், அவர் மரணத்தை வென்றவர், எனக்குள்ளே இருக்கிறார், உனக்குள்ளேயும் வர ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே அவரை நாடு என்று நாம் அழைப்பு கொடுக்க முடியும். ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, மரித்த இயேசுவை நாம் உயிருள்ளவராய் காண்போம், அவரை ஏற்றுக்கொள்ளுவோம், உயிருள்ள இயேசுவோடு ஓடுவோம்,
மரித்தவர்களிடத்திலே அவரை தேடி நம் நம்பிக்கையை வீணடிக்காமல்